அஸ்ஸலாமு அலைக்கும். சோறுமா, ஒரு அரை கப்பு சோறு எனக்கு மட்டும் இப்படி ஒத்துரும் வரையில். இந்த கத்திரிக்காய் தான், பெங்களூர் கத்திரிக்காய். நான் ஊரில் தான் வாங்கினேன். இந்த நெய் தான்மா ஊற்றுனேன், மில்க் மிஸ் நெய். நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி ஆக்கிக்கிறேன். கத்திரிக்காய்க்கு எண்ணெயெல்லாம் போட்டேன். சிறுபைத்த பருப்பு, இறால், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், வேறு என்னது, எண்ணெயும் நெய்யும், தேவையான அளவு மசாலா, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலையில் கனிஞ்சாப்பில் ஜோராக வைக்கும். ஆனால் எண்ணெய் இவ்வளோ கூட அன்றைக்கி நான் எடுத்துருவேன். தண்ணி ஊற்றியில் எண்ணெயிலே தான் வரல்று. எடுத்து ஏதாவது காய்கறி ஆக்கும்போது திருப்பி ஊற்றிக்கிடுவேன். எண்ணெய் கத்திரிக்காய் போட நல்லா வைக்கும். கருவாடு ஒரு வீட்லேருந்து ஆக்கினது வந்துடும். சரி, எனக்கு ஒரு ஆளுக்கு போதும். அதுக்கு தக்காளி ரசம், தனியாக தக்காளி தான். 3 தக்காளி குழுன்னு இருந்துட்டு இதுக்கு என்ன செய்யணும், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு நச்சிருவோம். உளுந்தாக வைக்கணும். வேறு பெருஞ்சீரகம் வச்சுனோம்னா வைக்கக்கூடாது. அதை தட்டி எண்ணெயில் போட்டு வதக்கி தக்காளி பழத்தில் 2 உப்பு போட்டு ஊற்றிடும். ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கும். தனி தக்காளி பழத்தில் காய்ச்சிரும் பிள்ளையானம். அது சீசன் டைமில் தான் காய்ச்சிரும். 100 ரூபாய் 200 ரூபாய் 500 தக்காளி பிள்ளைங்க காய்ச்ச போகிறோம். இது ரொம்ப நல்லா வைக்கும். கத்திரிக்காய் வச்சே சோறு விட்டுறலாமா. இறால் ஒரு 5-6 இறால் போட்டேன். எனக்கு தெரியல. இறால் போட்டால் கத்திரிக்காய் டேஸ்ட் கூட வைக்கும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் தான் நம்ம ஊர்லேயே கிடக்கும். நம்ம ஊர் பக்கம் உள்ள விளைச்சல் தானே சொன்னார். சோறு ஒரு கப்பு அரிசி கொதிக்கும். திண்டுட்டு சாப்பிட மாம்பழம் நேற்று வெட்டிட்டு ஒரு துண்டு வச்சேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.